ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு நுஹா மீடியா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தோன்னே பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாங்கள் சண்டே அன்னைக்கு பிரியாணி தான் செஞ்சோம். இப்போ வாங்க, 1 கிலோ பிரியாணி தான் செஞ்சேன் நான். அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய், பட்டை லவங்கம் போட்டு, எண்ணெய் சூடாகிடுச்சு, பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். நான் 1 கிலோ வெங்காயத்துக்கு வந்து 3/4 கிலோ வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம செய்கிறது மட்டன் பிரியாணி, அதுக்காக கொஞ்சம் மசாலா இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு நான் மசாலா சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி தக்காளி வந்து 1 கிலோவுக்கு வந்து 1/4 கிலோ தான் தக்காளி போடணும். நான் கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டேன் தக்காளி, ஏன்னா மசாலா வேணும் அதிகமாக, அதனால். இப்போ நம்ம பட்டை லவங்கம் எண்ணெய் சூடாகிடுச்சு, பட்டை லவங்கம் வெங்காயம் போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், ஏன்னா வெங்காயம் அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வதங்க. நான் ஒரு கைப்பிடி உப்பு போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி பக்கத்து அடுப்பில் நான் உலையும் வச்சுட்டேன், அரிசியும் ஊற வச்சுட்டேன். நான் வாங்கின அரிசி வந்து யூனிட்டு, அதனால் சீக்கிரமாக ஊற வச்சுட்டேன். உலையும் நம்ம ஒரு அடுப்பில் வச்சுட்டோம், ஏன்னா நம்ம வடித்து தான் கொட்ட போகிறோம் இல்லையா, அதனால். இப்போ வந்து நம்ம வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் வாங்க. இப்போ உலை வச்சுட்டோமா, நம்ம தட்டை போட்டு மூடிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நான் வந்து சொன்ன மாதிரி நான் 1 கிலோக்கு 1/4 கிலோ தக்காளி தான், நான் கூடையே கொஞ்சம் ஒரு 3 தக்காளி எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு 6 பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், நம்ம தக்காளி வதக்கும் போது பச்சை மிளகாய் போடக்கூடாது, ஏன்னா இந்த வெயில் டைம் இருக்கிறதுனால ரொம்ப காரம் நான் போட மாட்டேன். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு எடுத்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் கறியில் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். இது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு. இப்போ என்ன பண்ணலாம், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டு நம்ம வதக்கிடலாம். இது சூடாகிடுச்சு, ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா வெங்காயம் நம்ம வதக்கிடலாம். இந்த டைமில் நம்ம இஞ்சி போட்டு பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நான் தக்காளி கூட பச்சை மிளகாய் நான் போடலை, ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்குது, வெயில் தீசனை தாங்கவே முடியல. பாருங்கள், கறி நல்லா வெந்துடுச்சு, இந்த பார்த்தீங்களா. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கறியை தூக்கி போட்டுக்கலாம். போட்டாச்சுங்களா. இப்போ இஞ்சி பூண்டு போட்டாச்சு இல்லை. இப்போ மஞ்சள்தூள், புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நம்ம வந்து நான் பச்சை மிளகாவும் போட்டுட்டேன். புதினா கொத்தமல்லி கறி போட்டதுக்கப்புறம் போட்டு நல்லா. இப்போ ஒரு பாக்கெட் தயிர், சின்ன பாக்கெட் தயிர் தான், ஒரு பாக்கெட் ஊற்றிக்கலாம். கறியை கொஞ்சம் வந்து நல்லா வெந்துடுச்சு. ஒரு நான் 5 விசில் விட்டேன், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ நம்ம வதக்கிற டைமில் அது கொஞ்சம் வேகும், அதனால் வந்து 5 விசில் தான் விட்டேன் நான். கறியும் சின்ன ஆடை தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம சக்தி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் தான் எடுத்துருக்கேன். இதை பாருங்கள், இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் தான் நான் போட போகிறேன். நான் சொன்ன மாதிரி காரம் அதிகமாக வேணான்னு சொல்லி நான் கம்மியாக தான் போடுறேன். இப்போ நல்லா வதக்கிடலாம். இது பாருங்கள், செம்மத்தியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நான் 2 எலுமிச்சைப்பழம் எடுத்துருக்கேன், ஆனால் நான் 1 தான் போட போகிறேன், ஏன்னா 1 போதும் 1 கிலோவுக்கு. நான் ஒரு லெமன் தான் நான் வந்து கட் பண்ணி புழிஞ்சு வச்சுக்க போகிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள், சூப்பராக ஒரு அக்னி ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நல்லா கொதிக்கிறாங்க. இப்போ உலையும் ஒரு பக்கத்து அடுப்பில் சுட்டிடுச்சு. இப்போ அதையும் நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம்.
இப்போ நான் சொன்ன மாதிரி யூனிட் அரிசி தான் வாங்கியிருந்தேன். அதை நல்லா ஊற வச்சதால் இவ்வளோ பெரிய பெருசாக ஆகிடுச்சு பாருங்கள், நீட்டாக. இப்போ வந்து தண்ணியில் போட்டுடலாம். நான் ஒரு கைப்பிடி உப்பு தான் சேர்க்குறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து அகனையில் வந்து ஒரு கைப்பிடி உப்பு தான் போட்டேன். இதுலேயும் ஒரு கைப்பிடி உப்பு தான். ரெண்டுமே கரெக்டாகிடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை, உப்புலாம் கம்மியாகுது, கரெக்டாக இருக்கும். நம்மக்கிட்ட வந்து ஷேர்வா இருக்குது, அது அகனி இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப வேக விடாமல் ஒரு கொஞ்சம் முன்னாடியே நம்ம எடுத்துடணும். ஏன்னா இதை பாருங்கள், அக்னி இருக்குது நம்மக்கிட்ட, அதான் இதில் வெந்துடும். இப்போ நல்லா கொதிக்கிறாங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு, இப்போ கரெக்டாக ஆகிடுச்சு, சரியான பதத்தில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வடிச்சிட வேண்டியது தான். வடித்து கொட்டிட்டேன் நான். இப்போ பாருங்கள், கீழே நான் வந்து கிண்டுற பாருங்கள், அதில் தண்ணி இருக்கும் பாருங்கள், ஷேர்வா இருக்கும். அதனால் நம்ம அப்படியே வந்து தம் விட்டுடணும். பாருங்கள், கீழே தண்ணி இருக்குங்களா. இப்போ நம்ம அப்படியே வந்து லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு லெமன் தான் புளிஞ்சேன், அது பூந்தி போட்டு அதை நம்ம அப்படியே ஊற்றிட்டு தம் விட்டுடலாம். உங்கள்கிட்ட பழைய வந்து தோசை சுடுற தவா இருக்கீங்களா, பழையசு யூஸ் பண்ணாத, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு தம் விட்டுடலாம். இப்போ நான் இது ஃபுல்லாக வச்சு இப்போ நம்ம தம் விட்டுட போகிறேன். பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. மேலே புதினா தூவி தம் விட்டாச்சு. ஒரு கால் ஹவருக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் ஈரப்பதத்தில் இருந்துச்சு. இன்னும் ஒரு கால் ஹவர் விட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ஆகிடுச்சு. நான் பாருங்கள், அரை ஹவர்கிட்ட நான் தம் விட்டுருந்தேன். பார்க்குறதுக்கு செமத்தியாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பசங்களுக்குலாம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. நான் பாருங்கள், அரிசி உடையவே இல்லை பாருங்கள், நல்லா பலன்னு கொட்டுது பாருங்கள், சூப்பராக. ஏன்னா அந்த மாதிரி மெத்தடில் நான் செஞ்சேன். நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.